கோலா உருண்டை டேஸ்ட் அப்படியே இருக்கும். ஆனால் சிக்கனோ மட்டனோ வாங்க வேண்டியதில்லை. ரொம்பவே சிம்பிளான இந்த ஸ்நாக்கை 10 நிமிஷத்தில் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 4 முட்டையை வேக வச்சுருக்கேன். முட்டையை மட்டும் வேக வச்சிட்டிங்கன்னா 10 நிமிஷம் தான். சூப்பராக அந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணி போயிட்டே இருக்கலாம். இப்போ முட்டையை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. முட்டையை துருவிட்டிங்கனாலே பாதி வேலை முடிஞ்சு. இப்போ இது கூட ரொம்ப சிம்பிளான பொருட்கள் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த முட்டையை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு, இது கூட ஒரு பச்சை மிளகாய், ஒரு 10 கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பைண்டிங்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்கள் முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சிருக்கேன். நீங்கள் ஏன்னா கட்லெட் ஷேப்பில் கூட பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததா இதுக்கு மேலே லேயர் கொடுக்கறதுக்காக ஒரு 2 முட்டையை ஒரு பவுலில் மாற்றி நல்லா அடித்து வச்சுக்கிறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த சின்ன சின்ன ரவுண்டல்ஸை எக்கில் நல்லா டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த பிரெட் கிரம்ஸை நீங்கள் கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரவுண்டல்ஸை ஃப்ரை பண்ண தேவையான அளவுக்கு எண்ணெய் கடாயில் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லா ரவுண்டல்ஸையுமே நம்ம எக்லையும் பிரெட் கிரம்ஸ்லையும் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது ஒவ்வொரு ரவுண்டல்ஸும் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் அண்ட் கிறிஸ்ப் வர வரைக்கும் நல்லா மீடியம் ஹீட்டில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற ரவுண்டல்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான கோலா உருண்டை டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போட்டு போயிருங்க. இதே மாதிரி மேலும் பல வித்தியாசமான ரெசிபிகளுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை வேற ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.